நான் நம்ம குருவர்ಗ சொன்ன கொஞ்சம் விஷயங்கள் பேச விரும்புகிறேன். முதல்ல சில பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காங்க, சாது ಸಂಘ வெச்சிದ நம்ம பிரதிஷ்டா சொன்ன பேரு புகழ்ச்சிக்கு உள்ள ஆசை நம்ம இதயத்தில் போய் நமக்கு பிரேமம் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிரதிஷ்டா பேரு புகழ்ச்சிக்கு உள்ள ஆசை விசுத்த வைஷ்ணவர சங்கத்தில் தான் போகும். நம்ம சில பக்தி சில ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி நமக்கு ஒரு மகாஜனா, அவங்கள நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு இந்த பேரு புகழ்ச்சிக்கு உள்ள ஆசை நம்ம இதயத்தில் இருக்கிறது படிச்சிட்டோ சாஸ்திர கேட்டுட்டோ இல்லை வேறவங்களுக்கு கூட சாஸ்திரார்த்தம் பண்ணிட்டோ இல்லை யாருக்கு இன்னும் பிரேமம் கிடைக்கல அவங்கள வாயிலே கேட்டு அவங்களும் சொன்ன போல பண்ணி இல்லை இந்த உடம்பு வச்சு வேற வேற யோகா பண்ணி நம்ம பேரு புகழ்ச்சி ஆசை போகாது. அது போகணும்னு சொன்னால் விசுத்த வைஷ்ணவரை சங்கம் பண்ணி அவங்களுக்கு சேவை பண்ணுறது. முதல்ல அந்த மாதிரி வைஷ்ணவர்கள் தேடுறது நாம உயர்ந்த நோக்கம் இருக்கணும். அந்த மாதிரி வைஷ்ணவர் சங்கம் பண்ணி அவங்களுக்கு சேவிக்கிறது. வாழ்க்கையில சத் சங்கம் பண்றது சொன்னா அசத் சங்கம் போறது. நம்ம அந்த மாதிரி சுத்த வைஷ்ணவர் சங்கம் பண்ணும்போதா நம்ம இதயத்துல சாது சொன்னா நம்ம பாவம் பண்றத அந்த புத்தி பாவம் போயிடும். நம்ம இதயம் சுத்தமாகும். அப்போதான் இந்த பிரேமம் சொன்ன சூரியன், அந்த பிரேம சூரியன் ஒளிகள் நம்ம இதயத்தில் வரும். அப்போ நம்ம இதயத்தில் அந்த ஒளி வரும்போது பிரேமம் வரும். அது ஒரு சாது வைஷ்ணவன் இதயத்தில் நம்ம இதயத்தில் வரும். பிரேமத்துக்கு இது ஒரே வழிதான். நமக்கு பிரேமம் கிடைக்கும், நம்ம பிரதிஷ்டா பேரு புகழ்ச்சி ஆசை போயிடும். சாது ஆகிறதுக்கு இது ஒரே வழிதான். வேற எல்லாமே சும்மா கஷ்டப்பட்டு இருக்கோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம உண்மையான தர்மம் ஸ்வரூபம் கிருஷ்ணதாசன் தாசியாவன்னு சொன்னா நம்ம இந்த அகங்காரம் பேரு புகழ்ச்சி ஆசை வெளியில வருது. அது ஒரு உண்மையான சாது கருணை வச்சு தான் நடக்கும். இன்னொரு இடத்துல ஸ்ரீ சைத்தன்ய சிக்ஷாமிர்தத்துல சில பக்திவினோத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு மனிதன் எவ்வளோ பிறவி எடுத்துட்டு ஒரு ஜீவன் மனித பிறவி கிடைச்சிருக்கு. மீனா இருந்தோம், ஜலச்சரா இருந்தோம், மிருகமா இருந்தோம். இங்கே மனிதர்ல கூட எவ்வளோ விதமான மனிதர் இருக்காங்க. இப்போ ஒரு ஆஸ்திகன் பகவான்ல நம்பிக்கை உள்ளவன வைதி பக்தி இந்த வர்ணாசிரம தர்மத்தில் வருவான். அதுல இனி வளர்ச்சி சொன்னா வைதி பக்தி. கடைசியா நம்ம வரணும் ராகானுக பக்தி. தானா ஒன்றும் நடக்காது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் தானா எல்லாம் நடந்துடும் அப்படி கிடையாது. ஒரு ஜீவன் அதுக்கு வேண்டி சாதனை பண்ண வேண்டி இருக்கு, முயற்சி பண்ண வேண்டி இருக்கும், படிப்படியா முன்னாடி போக வேண்டி இருக்கு. இப்போ கண்டிப்பா நம்ம உயர்ந்த நிலைமைக்கு போகணும்னு சொன்னா இடைஞ்சல்களும் வரும். இப்போ யாருக்கு உயர்ந்த நிலைமைக்கு போகணும் ஆசை இருக்கு, அவங்களுக்கு கண்டிப்பா இது பார்த்துட்டு இருக்கணும். ஒன்றும் பின்னாடி போகக்கூடாது சொன்னா அபராதம் ஆகக்கூடாது. ரெண்டாவது முன்னாடி எப்படி போகணும், படிப்படியா போறது. நான் இப்போ எங்கே இருக்கேன், அடுத்த படி என்ன, நம்ம அடுத்த படி விட்டு இன்னும் 5 படி ஏறி உடனே மேலே சாடி போயிடணும், அது கீழே விழ சான்ஸ் இருக்கு. அதுக்கு வேண்டி நம்ம எங்கே இருக்கோம் புரியுறது, இதுக்கு அடுத்த என்ன பண்ணணும்
அதுக்கு அடுத்த என்ன இப்படி போகும்போது கண்டிப்பாக நம்ம முன்னாடி போக முடியும். சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் தானாக நடக்கும். அதுவும் நடக்காது. சில பேர் ஓடி போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம், அதில் விழுந்துடுவான். இப்போ நிறைய பேர் சொல்லுவான், ஏன் கிருஷ்ண பக்தியில் முன்னாடி போன முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்கலை. அவங்களும் உண்மையாக முயற்சி பண்ணலை. நமக்கு சரியான முறையில் தெரிஞ்சிருக்கணும் இந்த படிகள் எப்படி இருக்கு சொல்லி. இதுக்கு நமக்கு ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காரு, ஆதவ் சுருதா, முதல்ல சரணாகதி, அதுக்கப்புறம் சாது சங்க, அதுக்கப்புறம் பக்தி சாதனை, அதுக்கப்புறம் அனர்த்தಗಳು போகும், அதுக்கப்புறம் இப்படி படி போகிறது. சரணாகத்தியே ஆகல, பாவம் எப்படி வரும், பிரேமம் எப்படி வரும், எனக்கு பிரேம பற்றி சொல்லி கொடுங்க. சரணாகத்தியா இருக்கா, அடுத்த படி என்ன, அதுக்கு அடுத்த படி என்ன. சரணாகத்திக்கு 6 இது இருக்கு. என்ன? பணிவு, நானும் எனக்குள்ள பாவம் விடுறது, பகவான் தான் இந்த உலகம் நடத்திட்டு இருக்காரு அந்த நம்பிக்கையோடனே வாழ்வது, பகவான் எனக்கு எல்லா விதமான சூழ்நிலையில காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கையுடன் வாழுது, பக்திக்கு அனுகூலம் பண்றது, பிரதிகூலம் விடுறது. அதுக்கப்புறம் சாது சங்கம். சாது சங்கம், இவரு சாது அவரு சாது. எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்கும், இல்லை 4 சாது 40 சாது. பாவம், யார் ஒருத்தர் போல ஒருத்தர் கருணை பார்க்கணும். இப்படி நம்ம உண்மையான சாது சொன்ன போல சாதனை பண்ணும்போது நம்ம அனர்த்தங்கள் போவோம், அனர்த்தத்தில் மாட்டிருக்கோம். படிப்படியாக நம்ம போனால் எல்லாமே நடக்கும். அந்த படிப்படியாக போகும்போது இடையில நிறைய பேர் நியம ஆகிரகத்துல மாட்டிடுவாங்க. நியம ஆகிரகம் சொன்னால் இந்த கட்டளை எப்படி, இந்த இது அது நமக்கு முன்னாடி போக விடாது, நமக்கு மாட்டி வச்சிடும். சில பக்தர் வைதி பக்தியில மாட்டிடுவான், பாவ பக்திக்கு வர முயற்சியே பண்ணலாம், அதுக்கப்புறம் பாவம் வரலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வர்ணாசிரம தர்மத்தில் உள்ள கட்டளைகள் வேறு, பாவ பிரேமத்தில் உள்ள விஷயங்கள் வேறு. இப்போ நம்ம சரியா இது புரியணும்னு சொன்னா, பகவான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, அந்த சிஷ்டாஷ்டக பக்திக்கு ரகசிய ஒரு உண்மையான சாது வாயில கேட்கறது. உண்மையான சாது சொன்னா அவரு நம்ம எந்த படியில இருக்கோம் அதுக்கு மேலே உள்ள படியில இருப்பாங்க. இப்படி நமக்கு மேலே உள்ள யாருக்கு விசுத்தமான பிரேமம் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி பக்தர் சங்கம் பண்ண கண்டிப்பா அவர் நமக்கு பிரேம வரை கொண்டு வருவாங்க. நம்ம சாதனை, நம்ம சரணாகதி சரியா இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். பாருங்க, பிரபுபாத் சில பக்தி சிதாந்த சரஸ்வதி கோஸ்வாமி டாக்கூர் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஜீவன் வைகுண்டத்துல கீழே விழலாம். இந்த உலகத்துக்கே வர முன்னாடி ஜீவன் ஒரு தட்டஸ்த நிலைமையில இருந்தா, வைகுண்டத்துல கிடையாது, இந்த பௌத்திக உலகத்துல கிடையாது, சாந்த ரசத்துல இருந்தா, அவன் இதயத்துல பகவான் சேவை பண்ணணும், நான் ஒரு பகவானுக்கு சேவக்கன், அந்த பாவம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, தூங்கிட்டு இருக்கு போல. அதே போல அவனுக்கு இந்த பௌத்திக உலகம் சொன்னா புலன் திருப்தி, போகம், இது கூட ஆக்கர்ஷணை பண்ணிட்டு இருக்கு. அது விசுத்தமான ஜீவன், இனி மாயில வரல. பட் எப்போ பகவான் சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, மாய பக்கம் ஆக்கர்ஷணை வந்தாச்சு, நான் அனுபவிக்கணும், ரசிக்கணும், அந்த சேவைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கலாம், இந்த பக்கம் வந்தது. இனி லட்சக்கோடிக்கணக்கான பிரிவு எடுத்தாச்சு, பக்தியிலே வந்தாச்சு, இப்போ கூட ஹரி குரு வைஷ்ணவர் சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், வேறவங்க மேல அதிகாரம் காட்டிட்டு இருக்கோம், வேறவங்களுக்கு திருத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
நம்ம திருப்பி இங்கே தான் இருக்க வேண்டி வரும். எதுவரை சரணாகதி சரியா ஆகாது, ಎದುವರೆ ಸೇವಾಗೊಳ್ಳ ಭಾವ வராது, அங்கே போக முடியாது. ஜீவன்ಗೆ உண்மையான அடையாளம் ದೈವಿಕ ಸೇವೆ. ಭಗವಾನ್ ಕೃಷ್ಣನಿಗೆ ನಿತ್ಯ ದಾಸನಿಲ್ಲ ದಾಸಿ. சேவை சொன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம என்ன பகவானுக்கு ஆர்த்தி பண்ணிட்டு இருக்கோம், ஏகாதசி விரதம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தொடக்கத்திலே அது சரிதான். பட் உண்மையான சேவை, உண்மையான வைஷ்ணவನಿಗೆ ಸಂಘம் ನಮ್ಮ பேரு புகழ்ச்சிக்கு உள்ள பாவம், நம்ம அகங்காரம் இதெல்லாம் போய் நமக்கு சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காரு, பணிவு, பொறுமை, வேறவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, நம்ம மதிப்பு எதிர்பார்க்காம கிருஷ்ணநாமம், இந்த குணங்கள் எல்லாம் வரும் நம்ம உண்மையா சரியான முறையில் சேவை பண்ணிட்டு இருந்தா. நமக்கு பொறாமை, துவேஷம் இது இருக்காது. இருட்டு வெளிச்சம் ஒரே சேர்ந்து இருக்க முடியாது. இங்கே ஒரு சின்ன வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்ரீல பக்தி பிரமோதபுரி கோஸ்வாமி டாக்கூர் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க, சில சிஷ்யர் எவ்வளோ அகங்காரம் சொன்னா அவங்களுக்கு தனಗೆ ஆத்மீக குருಗೆ கூட தனಗೆ கூடுதல் அறிவு இருக்கு அப்படின்னு நினைப்பான். அந்த ஒரு பாவம் வந்த உடனே தன் குருಗೆ கூட சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுவான். குரு தேவ் இப்படி இல்லை, இப்படி அப்படி இல்லை, இப்படி. அவங்களு குரு என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு வேற வழியா பிரச்சாரம் பண்ண தொடங்கிடுவான். ஆத்மீக குரு ஒரு பாதையில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, இவங்கள ஒரு புது இது கொண்டு இவருக்கு உள்ள பேரு புகழ்ச்சிக்கு ஆசை இருக்கு. நிறைய டைம் மக்கள் இவரு பின்னாடி வர தொடங்கிடுவான். இப்போ இவங்களு குரு அபராதம் பண்ணிட்டு இருக்கான், ஆத்மீக குருಗೆ சாதாரண மனிதன் நினைச்சிட்டு இருக்கான். இது வச்சு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவங்களுக்கு நாசமாயிடுவான். இவங்களும் நாசமாவது சரிதான், இவங்களுக்கு பின்னாடி போனாங்களே அவங்களும் நாசமாயிடுவான். அப்போ முதல்ல ஒரு பெரிய அபராதம் சொன்னா ஆத்மீக குருಗೆ சாதாரண மனிதன் நினைக்கிறது. இப்போ நம்ம தீக்ஷா குரு இருந்தா சரி, சிக்ஷா குரு ரொம்ப கவனமா எடுக்கணும். நம்ம யார் சங்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஏமாத்துக்காரனுக்கு நம்ம சிக்ஷா குரு ஆகி எடுத்தாச்சு சொன்னா நம்ம வாழ்க்கையில அபராதங்கள் கூடி கூடி நம்ம உண்மையா ஆத்மீக குரு இல்ல முழு முதல் கடவுளுக்கு சேவை பண்ண முடியாது. சும்மா வெளியில எப்படி நமக்கு தோணுது, நான் குரு சேவை பண்ணிட்டு இருக்கேன், இங்க அகங்காரமே போவாது. இங்க புலன் திருப்திக்கு ஆசைகள் போவாது. இங்க பற்றுதல் போவாது. குடும்பத்திலே, சமுதாயத்திலே, உடம்புலே பக்தி சாதனை பண்ணும்போது நம்ம யார் கூட சங்கம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு உள்ளே என்ன ஆசைகள் இருக்கு, இது ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே உள்ள ஆசைகளை வச்சு வெளியில ஏதோ பேசிட்டு இருக்கோம், அது மாற்றிடுவோம். இந்த மனித பிறவி, இந்த சாதனையிலே ரொம்ப கவனமா இருந்து இதே பிறவியிலே பகவான் தாம போறதுக்கு அந்த கிருஷ்ண பிரேமம், அந்த கிருஷ்ண பிரேமத்தின் பாவங்களுக்கு ஆசை வச்சு நம்ம சாதனை கொண்டு போய் நம்ம இந்த மனித பிறவி வெற்றிகரமாக கொண்டு போகணும். ஹரி போல், தண்டவத் பிரணாம்.